ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் செம்ம ஸ்பெஷல் குடல். அதுக்கு சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வணக்கி கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி அதுலேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலையும் போட்டு நம்ம குக்கரில் வேக விடணும். நான் ஒரு 6 விசில் விட்டேன். இந்த தக்காளி வணங்கிறதுக்காக அதுலேயே குடலுக்கு தேவையான அளவும் உப்பும் போட்டுட்டு இதிலேருந்து சூப் எடுத்து குடிப்போம். அதுக்காக மிளகு சீரகமும் தட்டி போட்டேன். அவ்வளோதான், நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலையும் போட்டு நல்லா பரட்டி விடணும். லைட்டாக வணங்குற மாதிரி கொஞ்சம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு சூப் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சொம்பு ஊற்றினேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாணலில் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிட்டு இதுலேயும் நான் ஒரு தக்காளி போட்டிருந்தேன். குட்டி குட்டி தக்காளி தான். நல்லா தக்காளி வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் குடல்லையே போட்டோம், அதனால் இதில் போட தேவையில்ல. கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரத்தம் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக கரைச்சி அதையும் அதிலே ஊற்றிடணும். இது அப்படியே கலர் மாறி கொஞ்சம் வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு ரத்தம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த குடலையும் இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருணும். நான் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துருந்தேன். அவ்வளோதான். இந்த தண்ணி சுண்டி நல்லா கதன்னு இருக்கும்போது நம்ம நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.